மக்களே, நான் தான் உங்கள் எம்எஸ்எஸ் கேமிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ரியல். இதை எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை நம்மளுக்கு யார் அனுப்பி விட்ருந்தாருன்னா சூர்யான்னு ஒரு பிரதர் அனுப்பி விட்ருந்தாரு. ப்ளீஸ் ப்ரோ போட்டிருந்தாரு. அதனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம இந்த ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. டிங். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எந்த இது போடலாம்? நார்மல் போடுவோமா இல்லை பீஸ்ஃபுல் போடுவோமா? இப்போதைக்கு நார்மல் கேரக்டர் வந்து ஸ்டீவ் எடுத்துக்கிட்டோம். ப்ளே மைன்கிராஃப்ட். வாங்க போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்னடா இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க, மறக்காமல் போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லிடுங்க. அதை வச்சு நம்ம கமெண்ட்ஸில் படிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ப்ளே பண்ணி கற்றுக்கிட்டோம். அதனால் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க இப்போ வந்து உட்டை கண்டுபிடிச்சிக்குவோம். இதை போட்டுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஸ்பீடாக போகலாம். வில்லேஜ் இருந்தால் இருக்குது. வாங்க வில்லேஜ் தான் நம்மளுக்கு தேவை முக்கியமாக. நம்ம நைட்டில் பறக்க இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை கட் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க 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 சீக்கிரமாக போய் மரத்தை கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உட்டு தேவைப்படுது. அந்த உட்டை கட் பண்ணிக்குவோம். வாங்க. உட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு 5 உட்டு எடுத்துக்குவோம். மொத்தமாக செய்கிறக்கு எல்லாத்துக்கும் கணக்குன்னு பார்த்தோம்னா வரும். இதில் நம்மளுக்கு ஒரு ஃபன் என்னென்னா, நம்மளுக்கு சீக்ரெட் செஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த உட்டை வந்து கிளாக்காக பண்ணிக்குவோம். வாங்க அது மொத்தமாக பண்ணிட்டோமா. இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஒன்று பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கு கொஞ்சம் பண்ணிக்கணும். நம்ம ஒன்று தானே பண்ண போகிறோம், அதனால இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இதை இங்கே எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம இந்த கிராஃப்டிங் டேபிளை பதிச்சிட்டோம்னா இங்கே வெப்பன்ஸ் வந்துடும். அந்த வெப்பன்ஸில் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இந்த இதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் தேவைப்படும். இதை எடுத்துக்கிட்டோமா அவ்வளோதான். இப்போதைக்கு இது மட்டும் தான் வந்துடும். ஆப்பிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு இடத்துல சீக்கிரம் செஸ்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். வாங்க போவோம். நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் அதை பார்க்குறேன். வாங்க சீக்கிரமாக வாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா டேப் த ஹோல் பார், இந்த ஹோல்ட் இட்டு, அதை ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குமா? வாங்க எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல போயிட்டே இருக்கணும். இதில் வந்துட்டுருக்கு. இந்த வந்துருச்சு. இந்த சந்தில் பண்ணோம்னா வந்துடும். அந்த இடம் கொஞ்சம் மறந்துருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆமாம் தள்ளு. எதுங்க? இது வந்து நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கணும். ப்ளீஸ் ஜஸ்ட்டு டைமண்டு பூட்டு பொருளுங்கா. வாங்க நம்மளுக்கு 11 டைமண்ட் கிடச்சிருக்கு. கோல்டெல்லாம் கிடச்சிருக்க.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு மீன் கிடச்சிருக்கு. இது என்னது, அது பேர் தெரியலை. வாங்க இதை வச்சு என்னென்ன யூஸ்ன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. வாங்க இப்போ நம்ம இந்த சீக்ரெட் போவோம். ஐயோ வெளியே வர முடியலையே. வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து அயன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய்க்கலாம். நம்ம இந்த இப்போதைக்கு பீஸ்ஃபுல் மோட் தானே போட்டிருக்கோம், அதனால டோன்ட் ஃபியர் அண்ட் கோ. அங்கே வாங்க நம்ம போவோம். வெயிட் பண்ணுங்கங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒன்று தேடிக்கிறேன். இதுவே காணாமே. ஓ ஷேட் காணோம். ஓகே காய்ஸ், வேமா போவோம். வேமா வாங்க போவோம். ஓ ஷேட் தடுக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா? நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன், அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த இடத்துல தானே ஸ்பான் ஆனோம். அப்புறம் அந்த இதை போய் தேடுவோம். வில்லேஜுக்கு போனோம். இந்த வில்லேஜுக்கு மேலே அங்கே நான் ஒரு வீடு தெரியுமா, அந்த தெரியுது பாருங்க, அந்த வீட்டில் தான் இது இருக்குது. கோல்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது, அயன் இருக்குது. ஓ ஷட் தடுக்குது. டுமில் சீக்கிரமாக போவோம். மேலே இப்போ தான் போகணும். இந்த பாதை தானே? ஆமாம் இதே தான். நம்ம அந்த ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவுக்குள்ளே போய் பார்ப்போம். இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். ஓ ஷட் ஏறு ஏறிட்டோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த வீட்டுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு செஸ்ட் இருக்கணும். அரண்மனை இருக்குது. வாங்க இப்போ போய் இங்கே ஏதாச்சும் இது இருக்கும் ஐட்டம். தோண்டிடு ஒன்றுமே இல்லை. ஓ ஷிட். ஒரு சில பேர்த்துக்கு இது போட வராது. ஏன்னா ஓ ஷிட், இது தீ மலர்றா. டார்ச் இந்த ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு வேறு எந்தெந்த இடத்துல சீக்ரெட் செஸ்ட்டு தெரியும்னு சொல்லுங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இது தெரியும்னு சொன்னாங்க. உண்மைதான். ஓ ஷிட், நம்மளுக்கு அயன் பிக்காக்ஸை நம்ம எடுத்துக்குவோம். அயன் பிக்காக்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். அந்த இடத்துல இதுக்கு வந்து தோண்டு டைமண்ட் அந்த கேவுக்குள்ளே இருக்கும். நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் அப்புறமே செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை நம்ம எப்படி இறங்குறது பார்க்கலாம். ஓ ஷிட், கேவ் ஓ நோ. ஓ ஷிட், காப்பர் தண்ணியில் விழுந்தோம்னா ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஓ தண்ணியில் விழுந்தோம்னா அப்படியே வந்துட்டு
ஓ ஷெட். ஓகே சித்திர போகிறோம். வெட்டி இறங்கிட்டோமோ? இங்கே காப்பர் இருக்கு. ஃபுட்டு சித்தல கடி. ஜஸ்ட் விஷயம். ஓ நோ குறையுது. ஹெச்பி குறையுது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நமக்கு இருக்கிறதே ஒரு லைஃப் தான். ஓ நோ ஈவினிங் வேறு ஆகுதா? எதுக்கு நீங்கள் பேக் பண்ணணும்? அதான் இந்த மூணு தானே கொடுப்போம். அதுவா? ஓ விழுந்துடாத. அங்கே நினச்சி இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் நான் பீஸ்ஃபுல் விட்டுட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிரப்பக்காத ஒரு நேரமாக சாமி கூட சண்டை போட்டு வச்சுப்பாங்க. எனக்கு வேறு வேலை இல்லை. ஐயோ போச்சுரா. இவ்வளோ ஆட்டு குறைஞ்சிருச்சு. நல்ல வேலை பசி நம்மளை குறையல. குறைஞ்சிருந்துச்சு. ஓ ஷெட். இப்போ ஏறின பிறகு நம்ம குறைச்சிட்டோம். ஏதாச்சும் கணக்குக்கா இல்லை நம்ம. ஆனால் அந்த இதுகிட்ட விழுந்தோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே அவரை பார்த்துருக்கீங்களா? போய் தூங்கிட்டு காலையில் வருவோம். Sleep through sleep the night. இன்னைக்கு நான் ஒரு இடத்த காமிக்கிறேன். நம்ம போய் அந்த இடத்துல ஷிப் இருக்கான்னு செக் பண்ணுவோம் வாங்க. இந்த இடத்துல ஷிப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னோட சாங்கு டேடாம் டிஷம் டேடாம். எங்கடா கப்பல் எதை காணா? கப்பல் கப்பலவே காணா. அங்கே ஏதோ தெரியுது. ஆமாங்க அதேதான். உள்ள போகல. நாட்டு மேலே ஏறி காட்டு வேற குறையுது. ஏறு. ஓ ஷிட் குறைஞ்சிடாத. பண்ண கொஞ்சம் வேலை இருக்குதா கடியில். நல்ல வேலை இந்த அவசரத்துலேயே கரெக்டாக நம்ம ஏதாச்சும் இருக்கா?
இப்போ வெளியே என்னமோ கத்து நம்மளை பார்த்து டால்ஃபின். வாங்க இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எங்கட அந்த பண்ணிட்டு எடுத்து இங்கே போட்டோம்னா இது என்ன பண்ணிட்டு ஒன்று தான் இருக்கு. சரி வில்லுங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு கிராஃப்டிங் டேபிள் வச்சு இந்த இடத்துல வச்சு வெப்பனு இது என்ன பண்ணலாம், கோல்ட் ஆர்மர் பண்ணுவோமா வேணாமா? ஆனால் நம்மளுக்கு ஒன்று முக்கியமாக தேவை பானை. அதாங்க சட்டி இது பக்கெட்டு டின் டேடம் டிஷ். இந்த இதோட வீடியோ முடிய போகுது. தண்ணியை முழுப்போம். கடலில் இருக்கிற மொத்தத்தையும் முதல்ல என்ன ஆகும், கடலில் இருக்கிற மொத்தத்தையும் முழுக்க முடியுமா? போச்சு போச்சு. டேடம் நடுவில் இருந்து தண்ணியை ஊற்றுவோம். இதை நம்ம அடிச்சுக்குவோம். இன்னைக்கு இதோட வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஐயோ ஏற வர முடியல. கடலுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல தான் இருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இதோட போதும் இன்னைக்கு வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா இதவே பார்ட் 2 கண்டினியூ பண்ணணுன்னாலும் சொல்லிடுங்க. நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் வியூவர்ஸ் வந்திருக்கு, சப்ஸ்கிரைபர் 5 தான் வந்திருக்கு நம்ம போட்டது. அதனால் நம்மளுக்கு இன்னும் ஏற்றி தர மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ்.